வணக்கம் ஜோதிடர்களே. இந்த எபிசோடில் நாம் காதல் திருமணத்தை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ முதல்ல நம்ம ரிஷபலக்கணத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் சுக்கிரனுடைய ஆட்சி வீடாகும். இது காசு பணத்தை குறிக்கக்கூடியது. இந்த ரிஷபலக்கணத்துக்கு 2ஆம் வீடு மிதுன லக்கணம். இது புதனுடைய ஆட்சி வீடாகும். கணக்கு வழக்கை குறிக்கக்கூடியது. காசு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல கணக்கு வழக்கு வேண்டும் அல்லவா? இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏனால் சுக்கிரனும் புதனும் நட்பு வீடு. ரிஷபலக்கணத்துக்கு 2, 5 கூடியவர் புதன் பகவான். 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் கன்னியா லக்கணம். இது மாமன் வகையை குறிக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் செவ்வாயுடைய ஆட்சி வீடாகும். இந்த வீட்டில் புதன் பகவான் இருக்கிறார். அதாவது ரிஷபலக்கணத்துக்கு 2, 5 கூடிய புதன் பகவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த புதனுடைய முதலத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் இவர் அத்தை வழியிலே சொந்த அத்தை மகளை காதலித்து திருமணம் செய்து கொள்வார் என்பது ஜோதிட ஐதீகமாகும். சரி, இதற்கு அடுத்ததாக சிம்ம லக்கணம். இந்த சிம்ம லக்கணம் என்றால் 2ஆம் இடம் கன்னியா லக்கணம். இது குடும்பம். இது புதனுடைய ஆட்சி உச்ச வீடாகும். 11ஆம் இடம் மிதுன லக்கணம். இதுவும் புதனுடைய ஆட்சி வீடாகும். இப்போ இந்த சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணத்தில் போய் புதன் பகவான் அமர்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வீட்டிலே இப்போது செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவரும் சொந்த அத்தை மகளை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வார். வேறு ராகு கேதுக்கள் இந்த மாதிரி சங்கிரமா ஜாதிகள் என்று இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் அந்நிய மதத்தை காதலித்து விடுவார். அதாவது கிறிஸ்தவர்கள், நாடோடிகள் இப்படி போன்ற பெண்களை இவர் காதலித்து திருமணம் செய்து கொள்வார். எனவே இந்த காதலுக்கு அதிபதியை புதன் பகவான். இவர் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியை பார்த்தாரோ சேர்ந்தாரோ, அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்திலே புதன் பகவான் இருந்து அவர் வீட்டிலே இந்த 7ஆம் அதிபதி இருந்தால் இவர் அந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வார் என்பது ஜோதிட விதி. சரி, காதல் திருமணம் எப்படி நடக்கும் என்று பார்த்தீர்கள் அல்லவா? இதுதான் காதல் திருமணம். நன்றி, வணக்கம் நேயர்களே.